friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நல்ல சுட சுட மொறு மொறு பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல ஒரு கப் டீயோட இந்த பக்கோடா அட்டகாசமா இருக்கும். இது பண்றதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவு, ஒரு வெங்காயம் அதை கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இல்லனா நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 3 பல் பூண்டு அதை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்டா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா இடிச்சு நம்ம சேர்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாய் அதையும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கொத்து கறிவேப்பிலை இலை அதை 1-2 பிச்சி வச்சிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா கலந்து வைக்கணும். அப்பதான் அந்த வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை அந்த வாசனை எல்லாம் அந்த எல்லா பக்கமும் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம இதை கலந்து விடுறப்பவே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா இது எல்லாமே பண்ணலாம். இதை லைட்டாக இடித்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். உடச்சி வச்ச வேர்க்கடலையில் 1/2 கப் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, லைட்டாக தெளித்து நம்ம கலந்து விடணும். அப்போ கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து வரும். அதிகமாக தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உதிர்த்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெடியான மாதிரி ஆகும். உள்ளே கொஞ்சம் அந்த மாவு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். இப்போது எண்ணெய் சூடானதும் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம அழுத்தக்கூடாது, உதிர்த்து விடணும். இந்த மாதிரி உதிர்த்து விடுறப்பவே ரொம்ப அழகாக எண்ணெயில் போய் பொரியும். ஹை ஹீட்டில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சே நம்ம பொரிக்கும் போது தான் உள்ளே எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடியாகியிருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலையை நம்ம பொரித்து அது மேலே சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இதை கை வச்சு லைட்டாக உடச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. முழுசாக வேண்டாம். அப்படியே சுட சுட டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளோட பக்கோடாவும் தயார், டீயும் ரெடி. டடா, நம்மளோட சுட சுட டீயும் பக்கோடாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.